உடம்பெல்லாம் என்ற உயிர் எல்லாமே இந்த முருகப்பெருமான் தான். போற வழியிலே ஜாலனிக்கு புவி தன்னில் உயர்மதிவதனமுடைய ஆதியுமை சோதியுருவாகியுலகெங்கும். வணக்கம், நான் இல்லைங்க. நான் இன்றைக்கு போகிற இடம் எங்கன்னு சொன்னால் நாவலடி பாலம்ன்றது தான் போகிறேன். காட்டு பிள்ளையாருக்கு போன தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நான் வீட்டை கொஞ்சம் மேலேயா போனேன். அதுக்கு பிறகு இப்போ நான் போகிற இடம் எங்கன்னு சொன்னால் நாவலடி பாலம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இப்போ புது இடம் எனக்கு. பொத்திவில்லை தாண்டி தான் போகணும் இந்த ஏரியாவுக்கு. பார்ப்போம், புது அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியான பயணங்கள் போகலாம், நமக்கும் ஒரு முருகன் அருளும் கிடைக்கும். அதை தாண்டி ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும். வீதி மட்டும் இல்லை, இந்த வயல் வழியெல்லாம் பார்க்குறதுக்கு பச்சை பசையிலேருந்து அழகாக இருக்குது. இப்போ நான் இடையில வந்து நிற்கலாம் அவங்களோட பேசி கொண்டு இருக்கேன். எல்லாருமே வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரோட்டு பிள்ளையார் கோவிலில் காலையில் இறை வணக்கத்தை முடிச்சுட்டு வெளிக்கிட்ட போகிறேன். இப்படி 4 மணிக்கு வெளிக்கிட்டுறான். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க சாமி நீங்க? ஆஹா, உங்களுக்கு பயணம் எப்படி இருக்கு? எத்தனை பேர் மொத்தம் நீங்க வந்து? 3 பேர் தான் மொத்தம். ஏன் நிறைய பேரோட வரல? இதுல இருந்து 3 பேர் தான் இந்த ஒரு ஆரம்பிச்சதே 3 பேர் தான். ஆரம்பிச்சு 3 பேர் தானே. இப்போ எங்க தங்க போறீங்க? செய்யலையா? காரதீவில் ஐயா சொன்னாரு. வேறு எதுவும் உதவிகள் வேணுமா உங்களுக்கு? இல்லை, சாப்பாடெல்லாம் இருக்கு அப்படி சொல்லி. சரி, அந்த சாமி உங்களோட வரல, இவர சாமி என்ன? சாமி எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வாரீங்க? கொக்கடி சொல்லியா? மாமாங்கம்மா. காலையில் நடந்து வரவங்களுக்கு நாங்கள் பாலப்பம் தான். என்னது நோமலப்பமா பாலப்பமா? பாலப்பம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா கடை திறக்கல. இப்போ டைம் எத்தனை மணி? ஒரு 4:30 விட. ஒரு 4:45 ஆயிடுது. கடை எல்லாம் திறக்கல. அதனால் இது கல்முனையில் ஒரு கடையில் தான் வாங்குறேன் நான். இது பாலப்பம். பனி விழுது பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குண்டு. எப்படி சாமி எங்க இருந்து வரீங்க? அட்டங்களா? காலை சாப்பாடு பரோட்டா. சொல்றது போலை எவ்வளோ? ஏதுண்டு போலை 50 ரூபா.
அதோ வரேன் சாமி. எங்கேருந்து வரீங்க சாமி? மடக்கம் இல்லை மொத்தம் வரீங்க வாங்க. மாமா கோயிலேருந்து வரீங்களா? அதான் போகிற வழி சரியான காட்டு பாதை. எனக்கு இது முதல் அனுபவம் தான். நான் ரெண்டு அந்த சங்கமம் காண்டிருந்து நான் இப்போ கோமாரி தாண்டி போய் கொண்டிருக்கேன். தூரசாமி எங்கேருந்து வரீங்க? மூதூர். ஆஹா ரிங்கோ. ஓ சரி. தூரசாமி தூரம் எல்லாரும் மூதூர் தானா? ஆ இப்போ எங்கே போகிறீங்க? எவ்வளோ? பொத்துவீல். இது எங்கன்னு சொன்னால் நாவலடி பாலத்தில் வந்து எல்லாரும் தங்கியிருக்காங்க. இங்கன்னு சொன்னால் எல்லா கதிர்காம யாத்திரை வார பக்தர்கள் எல்லாமே இங்கே நாவலடி இந்த பாலத்தில் தங்கித்தான் போவாங்களாம். எல்லாரும் தங்கியிருக்காங்க பாருங்க. அழகான மரங்கள் அப்படி இடம். நாவலடி ஆறு. என்னெல்லாம் தூக்கம். என்னம்மா எப்படி போயிட்டு வாங்க. ஆ அரோரா சாமி. பஜனைக்கு உங்களோட இந்த சவுண்டு கொஞ்சம் மிஸ் ஆனது மாதிரி இருந்தது. காய்ச்சல் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. ஐயா நான் இப்போ பழுதானது வரேன். ஓ நான் கொஞ்சம் வேலை எனக்கு அதில் நின்று போனேன். ஒரு அப்புறம் நல்லா எங்களோட பரம்பரை எல்லாம் அங்கே தாண்டி எங்க இருக்கு பழுகாமத்தில். சொல்லுங்க அதை பற்றி சொல்லுங்க. அது என்னண்டா முருகர் முருகர் எங்கட மாமன். உங்களோட சொந்த பந்தம் எல்லாம் பழுதாம. அதால கொஞ்ச காலத்தால அங்க தொழில் இல்லாதால இங்க தொழில் கிடைச்சதால ஒண்டா வந்து இப்ப இங்க சேர்ந்துட்டாங்க. தேத்தாத்தீவுல இங்க எங்கட வேட வேளாளர் குடியன்ற ஒரு பரம்பரை ஒரு சின்ன ஒரு அது நிர்வாகத்துல சேர்ந்து இப்ப நாங்க வேட வேளாளர் குடியன்று இருக்கிறோம். எங்க இருக்கு? தேத்தாத்தீவு அங்க இருக்கு இல்லையா? அது உங்களோட பாட்டுகள் எல்லாம் நல்லா இருந்தது. நீங்க சின்ன வயசுல பாட்டு படிக்கல, அதை தாண்டி இந்த அம்மன் பாட்டுக்கு நீங்க படிக்கிறீங்க. காவியம் படிக்கிறீங்க. என்ன காவியம் அங்க படிச்சீங்க? காவியம் படிச்சீங்க
நாகலம்பி அந்த காவி ஒன்று படிச்சீங்க அது கொஞ்சம் மெய் செலுத்தமா இருந்தீங்க அந்த பாட்டை கேட்கறதுக்கு எனக்கு அந்த காவி தீய புவி தன்னில் உயர்மதி வதனமுடைய ஆதியுமை சோதியுருவாகியுலகெங்கும் பரிவினொடு கணநாதர் முனிகிருஜி தேவர் பங்கையன் மாலிந்திரன் சரசோதி துணையாய் திருவை கத்துருவீன்ற மைந்தர் புகழ் பாட சீருலவு வலவை மணவாளனென வந்த கரியின் முகமுடைய குரு 5 கரன் என்னும் கணபதியை ஒரு பொழுதும் கனவி மறவேனே. ஏன் இப்போ இங்கே கோவில் ஒன்றும் இல்லை எங்கேயும் தங்குற என்ன காரணம்? ஒரு நிழல், அடுத்தது நீர், அடுத்தது ஒரு பொதுன்னு அரைவாசி இடம். அதுக்காக இது ஒரு களைப்பாடுற மாதிரி விட தங்குற அருமையான பயணம், மறக்க இயலாது. இந்த 47வது ஆண்டு, 47வது வருஷம். என்னண்டா ஒவ்வொன்றிலையும் கிடந்து உழண்டா தான் அதுகளை பத்தி தெரியும். அதுல நான் இந்த முறை தொண்டமானார் இருந்து நடந்து வந்த எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் இந்த வாழ்க்கையில. நன்றி நன்றி. என்ன யோசிக்கல, வீட்டை பற்றி யோசிக்கல? கடவுள் பிள்ளைகள் தான் நல்லா இருக்கணும், கோவிலுக்கு முருகன்கிட்ட போட்டு வந்தாக்கா. அவ்வளோதானம்மா. எத்தனை வருஷம் வாரீங்க நீங்க? 5வது. சரிம்மா நன்றி. உட்டுக்கே ஒரு கணக்கு அடிச்சு காரணம் ஐயா. தூங்க தூங்க. இப்போ இன்றைக்கு வந்தாங்க, நேற்று வந்தா? இப்போ வந்தானே எல்லாரும். நல்ல இடம் வேணே தூக்கத்துக்கு, தூக்கம் நல்லா வரும். 2 நாளைக்கு தூங்கலாம் அப்படிது. அப்படி என்ன மிருகங்கள் தான் கொஞ்சம் பயம் வேணே. இதுக்கு தங்கிருக்கலாம் வந்தவா நீங்கள் இங்கே? அப்போ எல்லாம் வாராங்களெல்லாம் இங்கே தங்கி தான் போவாங்கண்ணே. ஜானைக்கு தான் பயம் பண்ணீங்க, ஜானை வரும் பண்ணீங்க இந்த அளவு. இரவு வந்தா அப்படின்னா அந்த நேற்று தாங்க அங்கே இங்கே வந்தா அப்படி ஒன்றும் செய்யலை, வந்தா அப்படின்னா. ஆக்கள் நிறைய பேர் இருந்தா கொஞ்சம் வராது. ஐயா அம்மா மட்டும் தனி இருக்கா யோசிச்சு போய் என்னன்றியா? என்னம்மா என்ன யோசனை? முருகன் என்ன சொல்றாரு? முருகன் எல்லாம் நல்லபடிதான் சொல்றாரு. முருகன் எல்லாரையும் சந்தோஷமா கொண்டு கதிர்காம கந்தன்ட்டா ஏழுமலை ஏறணும், செல்லம் ஏறணும், செல்லக்கராமத்து போய் நல்லா நீராடணும், இறைவனை வண்டாடணும். நாங்கள் நடந்து வர அத்தனை இதுகளுக்கும் நல்ல புனிதமான யாத்திரை புனிதமாக போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், புனிதமாக போய் கொண்டிருக்குது. ஆனவடினால எல்லோரும் சந்தோஷமாக சன்னதியிலிருந்து வந்த மாதிரி கதிர்காம பயணத்தை நல்ல வடிவாக முடித்து இறைவனை வண்டாட்டத்தோடு நாங்கள் போய் சேரணும் ஒரு முடிவோட நாங்கள் இந்த இதில் பொத்திவிலிருந்து 5 பேராக கூடி 10 பேராக கூடி 15 பேராக கூடி ஒரு கூட்டங்களாக நாங்கள் இந்த பாலத்தடியிலிருந்து இனி பானமைக்கு போய் பானமையிலேருந்து சன்னியாசி மலையிலிருந்து கடலோர பகுதியால் இறங்கி நாங்கள் உவந்தமலைக்கு போவோம். உவந்தமலைக்கு போயிட்டு உவந்தமலையில் அந்த கிணறெல்லாம் இருக்குது, அதுகள் எல்லாம் போய் புதுசாக வந்த ஆக்களுக்கெல்லாம் அந்த கிணத்து தீர்த்தங்கள் எல்லாம் காட்டி அவங்களுக்கு தீர்த்தமாடி அதுக்கு பிறகு அங்கால வள்ளியும் முருகனும் சாமத்தியப்பட்ட இடம், அந்த மஞ்சள் குளிச்ச இடம், வெத்திலாக்கு சப்பி துப்புன இடங்கள் அதுகளை எல்லாம் அவங்களுக்கு காட்டணும். நான் இந்த 18 வருஷமாக இந்த யாத்திரையில் 13 வருஷம் ஆரையம்பதி இருந்து செல்றேன். 5 வருஷம் யாழ்ப்பாண மக்களோட நான் ஆரையம்பதி 5 வருடங்களாக செய்கிறேன். ஆனால் இந்த முறை கொஞ்சம் சஞ்சலங்களும் எல்லாத்தோடையும் நாங்கள் போய் சேரணும். அதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது, அதெல்லாம் திருவிளையாடல், அவரோட திருவிளையாடல், அவரோட திருவிளையாடி. ஆனா இதுல எல்லாம் பஜனை வச்சு போகணும். அந்த பஜனை எல்லாம் காணல, அந்த பஜனை இதுல வைக்கணும். கண்டிப்பா காடு காடா வச்சு போனா இன்னும் சந்தோஷம் தானே. முருகனுக்கு தானே நாம பாடி ஆடி அடிச்சு சிரிச்சு போற இடத்துல ஒரு இதா போகக்கூடாது. சந்தோஷமான முறையில போனாதான் அவரும் பக்கத்துல இருந்துட்டு மறைஞ்சிருந்து பாப்பாரு, அது சந்தோஷப்படுவாரு. முருகா எனக்கு சரியான சந்தோஷம் முருகா. இன்னும் இந்த யாத்திரையில நாங்க நல்லபடினால நடக்கணும், யாத்திரை செய்யணும். இப்ப நேற்று ஒரு ஆள் அந்த கோயில்ல பொத்திவில் கோயில்ல வருத்தம் வந்தவர் செத்துத்தாராம் யாழ்ப்பாண சாமி. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அடியார்களும் இந்த பாத யாத்திரையை நோக்கி போற காரணம் என்னன்னு சொன்னா, நான் நோக்கி போற காரணம்
துன்பங்கள் வரும்போது எங்கட பிள்ளைகள் குட்டிகள் கஷ்டப்படக்கூடாது, நாங்க படுத்த படுக்கையா கிடக்கக்கூடாது. எங்கட இறப்பு புறப்பன் காட்டு பயணத்துல இறந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம். அப்படியான ஒரு புனிதமான யாத்திரையில போகணும்ன்ற ஒரு ஆசை தான் எனக்கு. பிள்ளைகள் வருந்தக்கூடா, மற்றவைய வருந்தக்கூடா, நாங்க பிள்ளைகளுக்கு தேடி வச்சு கொண்டு தான் இந்த பாதனையை நாங்க நோக்கணும். நோக்குனா தான் அதுகளும் கஷ்டப்பட்டு சொல்லக்கூடா, அம்மா டாட்டுக்கு போனாவே இந்த கஷ்டம் வந்துட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் சரியா புள்ளையான்றது நான் படிக்கல சாமி. இல்ல சரி, நீங்க உங்களோட கருத்து சொல்றீங்க. அப்ப அவ்வளவும் செய்து போகணும். நான் இது ஆசைப்பட்டு இந்த யாத்திரையை அவ்வளவு மிக தூரம் இருந்து இந்த யாத்திரை செய்யணும். இந்த உலகம், நாடு, தேச மக்கள் அனைத்து பேருக்கும் எந்த விதமான மிருகங்களோ காட்டுல வாழ்ற இதுகளோ நான் தெரிஞ்சும் தெரியாமலும் என்ற கணவன் செத்த பிறகும் உயிர்களுக்கும் நான் செஞ்சிருக்கலாம். அந்த பாவங்களை எல்லாம் நான் அழிக்கணும் என்று சொல்லி இந்த பாத யாத்திரையில் இறங்கினது பிறகு இந்த 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு பூச்சிக்கோ புழுவுக்கோ நான் அநியாயம் நினைக்க மாட்டேன், மக்களுக்கு நினைக்க மாட்டேன். என்கிட்ட கொடுக்கறதுக்கு வழியிலாட்டியும் சதுர உதவிகள் செஞ்சு போறதுக்கு ஏற்ற பண்பாடு எனக்கு இருக்கு. காட்டுல யாழ்ப்பாண சாமியோட நாங்க ஒரு வெட்டையில இப்போ நாங்கள் ஒரு 3 வருஷம் இருக்கோம். வேலோட வரக்குள்ள அந்த வேலில் கிப்பி முருகன், அந்த கிப்பி முருகன் தோண்டி அதில் நாங்கள் பூசை வச்சு கும்பிட்டு மாஸ்டர் காரதீபு மாஸ்டர் இப்படி ஒரு 14-15 பேர், ஒரு 30 பேருக்கு இருக்கும். அந்த 30 பேரும் கண்ட நாங்கள் எங்களோட 680 டிஎஸ் ஆபீஸ் அதுல வந்து சமுர்த்தி பெரியவர், அந்த பெரியவருக்கும் நாங்க காட்டினோம். நாங்க ஏனென்றால் நாங்க மட்டும் சொன்னால் இதை நம்ப மாட்டாங்க. முருகண்ட காட்சிகளை சொன்னாதான் முருகண்ட இடத்துல நம்பிக்கொண்டு முருகாண்டு அவங்க வருவாங்க. நாங்க உண்மையிலேயே காட்டினாங்க. அதை அடுத்தது நாங்க பாதை தவறி போய் இருக்கக்குள்ளையும் எங்களுக்கு மயில் வரும். மயில் வந்து எங்களுக்கு பாதையை காட்டும். காரதீவுல ஒரு அம்மா, நான் 680 இருந்து போகக்குள்ள காரதீவுல ஒரு அம்மா வந்தவா 7 வருஷமாக நான் கராமக்கந்தா, நான் உனக்கு இந்த மலையில கொண்டு உனக்கு இந்த உகந்த மலையானே, நான் உனக்கு எண்ணெயை ஊத்துனனே, நீ எனக்கு எனக்கு செஞ்சிருக்கா என்று தான் கேட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டுல எதையேரியா கட்டி முடிச்சு பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே அந்த அம்மா அதை கொண்டோடனே கையில பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. பாமாண்டு சொல்லையும் போயிருக்காவு. தண்ணி கரையோரம் கூட்டி கொண்டு போய் அந்த முடிச்ச கொடுத்து சொல்லியிருக்காரு, கண்டண்டைய முறிக்க முடித்து நீ போன்றிருக்காரு. தான் அதுலயே மயங்கி விழுந்துட்டாவ. அவன் நினைச்சிக்காவ பேரன் தான் என்ற கையை பிடிக்கானண்டு, வீட்டு இருந்த பேரன் பிடிக்கானண்டு. அவர் பேரனாக வந்துதான் அவருக்கு அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்காரு. கொடுத்து தான் சொன்ன கதைக்காக இதை கண்ணை மூடிட்டு வேலுமலையில ஊத்தண்டு கொடுத்தவரான். நாங்கெல்லாம் வளைச்சுட்டு பார்த்தேன் நாங்க. ஆனா அடியாரர் சொன்னாங்க, தனக்கிட்ட ஒரு தரம் நிக்காதங்க, வேறுக்குது விறுவிறுக்குது, தான் படுக்கட்டும், அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கு பிறகு போய் அவுட்டு பாருங்கன்னு தான் அவர் கொடுத்தா. அங்க போய் அவுட்டாவான் தேங்காய் எண்ணெயா கொண்டு மலையில ஊத்தினோம். 7 மலையில. ஏன் இங்க சொல்லித்தாவியவ, நான் உனக்கு 7 வருஷமா கொண்டு மலைக்கு ஊத்திருக்கேன், இந்த மலைக்கு ஊத்துறல்ல உனக்கே ஊத்தி போட்டு போறேன்னு உவந்த மலையில ஊத்திட்டு போய்த்தாவும். உவந்த மலைக்கு ஊத்திட்டு போனவா. இப்படியான காட்சிகள்லாம் நாங்க கண்டிருக்கோம், நிறைய விஷயம் கண்டிருக்கோம். அடுத்தது நான் வீடு இல்லாமலுக்கு கஷ்டப்பட்டு இந்த யாத்திரையில வரும்போதும் எங்களோட வந்த 5 பொம்புளைகள் 3 ஆம்புளைகள் வியாழையில அவ பகுடி வைக்கிற அம்மா சொன்னாவோ, அம்மா நாம 5 பேருக்கு தான் ரொட்டி சுடுவோம் தாவும். நான் என்ன சாமி 5 பேருக்கும் ரொட்டி சுடக்கூடாது, நம்ம 8 பேருக்கு தான் சுடணும். இன்னும் வருவாங்க சாமி மாதிரி, நம்ம சுடுவோம், இருக்கிற அளவும் சுடுவோம். நம்ம ஆளு கொண்டு எடுத்துட்டு மற்றது நாம சாமி மாதிரி கொடுப்போம் சொல்லி கொஞ்ச நேரம் இல்லை சாமி 5 பேர் வந்தாங்க. வேட்டி ஏண்டா பளபளண்ட மாம்பழ கலர் வேட்டி. அந்த ரொட்டியை சுட்டு நாங்க இறக்கி வச்ச உடனே வந்தவங்க வந்து என்ன விட மண்டியில் ரொட்டி எடுத்தாங்க, புட்டாங்க, சாப்பிட்டாங்க. ஏன் சாப்பிட்டாங்க? நாங்க நினைச்சது நடந்தது எங்களுக்கு. ஏனென்றா அந்த அம்மா சொல்றாவோ, 5 பேருக்கு நாம் 5 ரொட்டியை சுட்டு நாம சாப்பிடுவோம், நம்மளை விட்டுட்டு போன அகளுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல. நான் ஏன்னா முருகன் வருவாரு, இந்த ரொட்டிக்கு ஆசைப்பட்டு வருவாருன்ற மாதிரி 5 பேர் வந்தாங்க. வேலோட 5 பேர். உங்களுக்கு இன்னும் ஒன்று எடுங்கண்டு சொல்ல எங்களுக்கு போதுமெண்டாங்க. அதே இடத்துல சாமி இத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கூட சொல்ல விரும்ப மாட்டேன். எனக்கு கல்லோ மண்ணோ புல்லோ ஏதோ என்ற பாத்திரத்தை கிட்ட இப்படியே சுத்தி ஒரு பேக்கோட இப்படி வச்சுட்டு போய்த்தாரு. நான் அந்த இடத்துல கேட்டேன், வள்ளியாத்துல, சாமி நில்லுங்க, இதாறு கேட்டேன். ஒருவரும் எங்கடல்ல உனக்கு தாண்டாங்க. இன்னொரு ஆள் சொன்னாவோ, கண்ணை காட்டுனாவோ, நீ ஏடண்டாவும். நான் எடுத்தேன்.
எடுத்து நாங்கள் அவிட்டு அது நான் உங்களுக்கே சொல்லித்தேன் மண்ணா கல்லா ஏதோ அந்த மண்ணா இருந்தாலும் சரி நான் அதை எடுத்து என் வீடு கொண்டு போய் அவைக்கும் கொடுத்தேன். அந்த வீட்டுக்குள்ளே நான் அந்த மண்ணை கொண்டு வச்சேன். என் வீடு எப்படி கட்டுப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வீடு கட்டுப்பட்ட சரித்திரம் எனக்கு தெரியாது. எல்லாரும் பேசினாங்க, அடியே அது மண்ணா இருந்தாலும் உனக்கு இறைவன் தந்ததடி, நீ சொன்ன சொல்லுக்கு தந்ததடி, நீ ஓட்ட வாச்சிடி என்று சொன்னாங்க. எனக்கு இப்படியான காட்சியெல்லாம் நடந்துருக்கு. முருகன்ல நம்பிக்கை. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சாமி. எனக்கு அம்மா நேர்த்தி கடன் வச்சவ. புறந்தோடனே பொம்பளை புள்ள இல்லை, இந்த முடியை வலிக்கணுமென்ற மகளுக்கு தனக்கு போக கிடைக்கல. கதிர்காமம் அம்மா 45 வயது செத்துட்டா, போக கிடைக்கல. கல்யாணம் கட்டினேன், எங்கடவர் செத்துட்டாரு. செத்தோடனே எனக்கு ஒரு மன வருத்தம் ஒன்று வந்தது. முருகா என் பிள்ளையில வளர்க்கணும், இனி நான் உன்னில இறங்குறேன், நான் உன்னில இறங்குற முருகா. அதுதான் ஆரம்பம் எனக்கு. நான் உன்னிலே நான் இறங்குற முருகா, என் 4 பிள்ளையை நான் வளர்க்கணும் முருகான்னு சொல்லி அவரை பாதையை தூக்கி வைக்க சொன்னேன். பேர பிள்ளையும் பிறந்து 6 மாதம் இப்படி தூக்கிட்டு போகக்குள்ள மகள்கிட்ட சொன்னேன், அம்மா நேர்ந்து வச்ச முடியை நான் இறக்கணும்னு சொன்னேன். மகள் சொன்னாவோ, அம்மா நீ வலிக்காத, ஆக்கள் பழிப்பாங்க, ஆம்புலன்னு வாங்க. நான் என்னம்மா நீங்கள் வாங்க, நான் அங்கே போய் எனக்கு எது தோணுதோ அதை தான் செய்வேன்ண்டேன். முருகா முருகாண்டு போனேன். முருகன் அப்படியே எடுக்க சொன்னார் முடியை. முழு முடியையும் நான் வலித்தேன். 2007ஆம் ஆண்டு இந்த முடி எங்கடவர் செத்து 2006 2007ஆம் ஆண்டு மக்களை வளர்க்கணுன்றதுக்காக தூக்கி கடவுளை வீசையிலாது. இறைவன் பறிச்சுத்தான் என் மக்களை வளர்க்கணும். இறைவனை நான் பிடிச்சாத்தான் மக்களை வளர்க்கலான்னு நான் வளர்த்தேன். முருகனடியே சேர்ந்திருக்கேன். முருகன் தான் என் உடம்பெல்லாம் என் உயிரெல்லாமே இந்த முருகப்பெருமான் தான். என் எவராலையும் முருகன்கிட்ட வாரதை தடுக்கண்ட மக்கள் நடக்க மாட்டாங்க. முருகா எனக்கு எல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எனக்கு வீரத்தையும் தருவார், தைரியத்தையும் தருவார். நான் காசி பணம் சொத்து சுகமே எனக்கு வேணாம் முருகா, தைரியத்தை தான் நான் உழைப்பேன் என்று தான் நான் கேட்கிறேன். நான் ஆம்பளை போல தொழில் செய்வேன் முருகா, நான் ஆம்பளை போல செய்வேன். நடக்க கைந்தான் என்ன நடைய குறை வேகத்தை குறை என்று சொல்லுவாங்க. வேகமாக தான் நிற்பேன். அது முருகண்டாரும். இந்த நேரத்தால தெளிஞ்சிடும். சூப்பரா இருக்கும் ஐயா. அந்த நாளில இப்படி தான் குடிக்கிறது. கொஞ்சம் ஆழமாக இல்லாம ஆழம் இல்லாம இருக்கு. பாணம பிள்ளையாருக்கு போற வழி உண்மையாவே பறவைகள்லாம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாணமைக்கு போற பாலம் தான் வந்து கொண்டிருக்காங்க கொஞ்சம் சாமியார். அரோரா சாமி, அரோரா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சாமி. சொல்லுங்க என்ன வந்துருது பக்கத்துல. எத்தனை யானை வந்து 10 யானையா? நேரில் பார்த்துனீங்களா யானை? அது சரி. என்ன கோயில்மா அந்த கோயில்? பாணம பிள்ளையார் கோயில். பாணம பிள்ளையார் கோயில். அரோரா சாமி, அரோரா. அங்கே பாலத்தில் எல்லாம் நிற்காங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. சுப்பிரமணிய பார்க்க பாத்தீங்களா? சுப்பிரமணியம் பார்க்கலையா? சுப்பிரமணியம் வேலோட பார்த்து சொல்லி விட்டுனான். அவன் கையை விட்டுட்டான். அது சரி. சுப்பிரமணியத்தை கையை விட்டோன்னா அவர் வந்துட்டான். அவரும் 2 பேரும் அங்கோட வந்து துருவாஞ்ச வருது. நான் வந்து படிக்கிட்டேன். அப்படியே உட்காந்துக்கு போனேன். அங்கே இருந்தானே திருப்பி வாகனத்தில் போகணும். என்ன எப்படி பிளான்? இதில் இருந்து போகிற மாதிரி தான் கதை. இங்கிருந்து போகிறது இங்கேருந்து போகிற மாதிரி தான் கதை. இங்கே வேற வேறு கதையை புறாக்குது. எப்படி கேள்வி கண்டு வேறு ஏற்றி கொண்டு வருவது கண்டு நான் விட மாட்டேன். தெரியல அப்படின்னா நானும் போகணும். தெரியல உங்களுக்கு தெரியல. அப்ப 4 வேலை நீங்க வரும். அதெல்லாம் கொண்டு வாங்க. அப்படிதான் சொல்றாங்க. பெணவள பாதுகாப்பு துறைக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்க அரசாங்கம். டிக்டாக் நியூஸோட பார்த்து
அதால் வந்து இப்போ நாங்கள் உகந்தைக்கு போன பிறகு உகந்தையில் இருந்தால் முடிவெடுக்கப்படும். இப்போ காட்டு விலங்குகளால் வந்து இதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்க முடிவெடுப்பாங்க. வாகனத்தில் கொண்டு போகிறதா இல்லாட்டி விமானம் மூலம் கொண்டு போய் கதிராமத்தில் விடுறதா. ஆனால் பக்தர்கள் ஒரு சம்மதிக்கிறது, நடந்து போகிறது தான் நம்ம விரும்புகிறோம். இப்போ குளிக்க வந்துட்டு கிடத்தி இருக்கு அல்லவனா விமானத்தில் ஏற்றினா நாங்கள் எல்லாரும் நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்தீங்க. விமானத்தில் ஏற்றினால் நாங்களும் சுப்பிரமணியம் மாதிரி எல்லாரும் மாறிடுவோம். உங்களை ஏற்றி கொண்டு சுப்பிரமணியம் என்ன நம்ம தூக்கம் இருக்கு நடந்து வந்து குளிச்சுட்டாரு கலைப்புல தூக்குறாரு. சொல்லுங்க, எங்கிருந்து வாரீங்க நீங்க? நான் யாழ்ப்பாணம் சன்னதி கோவிலிருந்து வரேன். நான் சொந்த விடம் மதவாச்சி. எவ்வளோ? மதவாச்சி. மதவாச்சி. பேர் என்ன கூட? நான் பேர் மஹிந்த. மஹிந்து. அது சரி. அப்போ கதிராமத்துக்கு போய்க்கிங்களா? அதான் நல்லா சந்தோஷம். சந்தோஷமா? எதுக்காக போறீங்க அதெல்லாம்? எதுக்காக போறீங்க அதெல்லாம்? என்ன வேண்டுதலுக்காக போறீங்க அதெல்லாம்? நான் காலையில் பிரச்சனம். காலையில் பிரச்சனம். கதிராமர் போய் கோவில் கும்பிடுவோம். இது என்ன நம்ம சகோதர மொழி பேசுற அவர் தான் அவரு? நான் அக்கா ரெண்டு. அக்கா ரெண்டு இருக்கா? தம்பி தங்காச்சி அண்ணா இல்லை. நீங்க தம்பி தங்கா அண்ணா வந்துடும் இல்லை? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? நிறைய இல்லை? நான் 2 பொம்பளைக்குள்ள பள்ளிக்கூடம் வீட்டு இருக்கா? அது பெஸ்ட் டைம் அது வாரீங்க. எப்படி இருந்தது பயணம்? கஷ்டமா? பிரச்சனை இல்லை இல்லைண்ணே. அது சரி சரி ஓகே. ஓ, தமிழ் எப்படி பழகுனீங்க? எங்கே பழகுனீங்க தமிழ்? தமிழ் தெரியும். எப்படி தெரியும்? சன்னதி கோவில். ஓ, சன்னதி கோவில் இருக்கிற 3 வருஷம். என்ன சொன்னீங்க சன்னதி கோவில்? சன்னதி கோவில் என்ன பண்ண நீங்கள்? படத்தில் மட்டும் அங்கே ஆக்கள் சொல்ல நான் தமிழ் கொஞ்சம் தெரியும். அங்கே கோயில் இருக்குது நிற்கிறீங்களா? வேலை செஞ்சீங்களா கோயில்? கோயில வேலை இல்லை. நான் இந்த பாதயாத்திரை மோகன் சாமி நான் உதவி ஆக்கள்னால உதவினால. அப்போ முருகனை பற்றி சொல்லுங்களேன். முருகன் இந்த மோட்டர் சைக்கிள் முருகன் தம்பி மோட்டர் சைக்கிள் முருகன் உதவி. எப்படி முருகன் வந்தா? அங்கே கனடா கோவில் வந்து ஆக்கள் தந்தது உதவி. அப்படியா? முருகன் அருள் எல்லாம். ஜீவன் ஏய் உடம்புடா வாங்க மாட்டி வாங்க 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 கிட்டாங்க அவனாரா சிங்கம், அவனாரா புள்ள. ஓ வாவ். நான் நிற்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வாங்க நிற்கிறாங்க. போகிற வழியிலே ஜால நிற்கி நான் போகணும். போய் பாருங்க.